நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கோட்பாடு எது மாதிரி இருக்கும், நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கொள்கைகள் எந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய வகையில இருக்கும், நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கொள்கையானது எந்த அரசியல் கட்சி தலைவரை சார்ந்து இருக்கும், எது மாதிரியான ஒரு முன்னெடுப்பான தலைவர்களை அவர் பின்பற்ற போகிறார், அனுமதி பெறலாம் என்று அவர்கள் கேட்கும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அதிர்ச்சி கூட்டும் தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த ஓனர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என நிறைய முதலாளிகளுடைய எதிர்ப்பு நேரடியா இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய தகவல்கள் வருது. லியோ திரைப்படத்தின் ஆலய லான்ச் சென்னையில நேரு உள்விளையாட்டு நடைபெற போகிறது என்றெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் காட்டி அந்த லியோ ஆடியோ லான்ச் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த படம் வெளியான பிறகுதான் லியோ சக்சஸ் மீட் தான் சென்னை நேரு உள்விளையாட்டு நடைபெற்றது. நிறைய அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, நிறைய அரசியல் கட்சிகள் இந்த இடத்துல குறிவைத்து நடத்துவார்கள் என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு சென்னையிலே சில இடங்கள் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எப்போ இந்த அரசியல் கட்சியாக அவர்கள் உருவெடுத்து வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்கான அரசியல் அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு ஒன்று கோயம்புத்தூர், இல்ல திருச்சி, மதுரை, சேலம், இந்த 4 இடங்களை தவிர வேற எங்கேயும் போகாது. அதற்கான உறுதியான அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னும் 2-3 நாட்களிலே கூட வெளியே வரலான்ற ஒரு தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. கழகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எந்த மாவட்டத்தில் நடக்க போகிறது, இல்ல வேற மாநிலத்தில் நடக்க போகுதா, நிறைய விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல் பிரமுகர்கள் மத்தியிலும் நிலவி வந்த நிலையில இப்போ தமிழகத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்க போகிறது. குறிப்பா எந்த மாவட்டத்தில் நடக்க போகிறது என்பது ஒரு உறுதியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை குறித்து தான் இந்த காணொலியில முழுசா நம்ம பார்க்க போறோம். குறிப்பா தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்கி இருந்தார். இந்த கட்சியை துவங்கின சில தினங்களிலேயே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைய வரவேற்பு இருந்தது. ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்குவதற்கு முன்பாகவே விஜய் மக்கள் இயக்கமாக அவர் நடத்தி வந்திருந்தாரு. அந்த மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல நற்பணிகளை எல்லாம் அவங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க. கட்சியாக உருவெடுக்கும் பட்சத்துல அதற்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் அவங்க ஆரம்ப கட்டம் முதலே செய்து வந்தாங்க. அந்த வகையில் அவர்கள் வழக்கறிஞர் அணி, ஐடி விங், நிறைய தொழில்நுட்ப அணிகள் நிறைய அவர்கள் உருவாக்கி இருந்தாங்க. அதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய வகையிலே அமைந்தது. குறிப்பா எல்லா மாவட்டங்களிலும் இந்த கட்சியை விரிவுபடுத்தும் வகையில தொண்டர் அணிகளை உருவாக்குவது, தொண்டர்களை சேர்ப்பது என நிறைய திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கோட்பாடு எது மாதிரி இருக்கும், நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கொள்கைகள் எந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய வகையில இருக்கும், நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கொள்கையானது எந்த அரசியல் கட்சி தலைவரை சார்ந்து இருக்கும், எது மாதிரியான ஒரு முன்னெடுப்பான தலைவர்களை அவர் பின்பற்ற போகிறார் அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையில இப்போ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக அவர் நடத்தக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுல நடிகர் விஜய் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை தெல்ல தெளிவாகவே அவர் நேரடியாக அவருடைய ரசிகர்களிடத்திலும் அவர் தொண்டர்களிடத்திலும் மக்களிடத்திலும் நேரடியாக தெரிவிக்க போறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனா இதற்கெல்லாம் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடந்தாலும் அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறிடுச்சு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எந்த மாவட்டத்தில் நடக்க போகிறது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் இருக்கக்கூடியது பாண்டிச்சேரியில. அவர் பாண்டிச்சேரியில இருப்பதன் காரணமாக பாண்டிச்சேரியிலே அதற்கான பெரிய திடல்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் கூடும் வகையில இடங்கள்லாம் பார்த்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல தான் நடத்த போறாங்க. பாண்டிச்சேரியில இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அங்கதான் நடத்த போறாங்க அப்படின்லாம் நிறைய தகவல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க.
இப்ப என்னன்னா வேற மாநிலமாக மாறும்போது அது எப்படி ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக கட்சியுடைய ஒரு முதல் மாநாட்டை எப்படி வேற மாநிலத்தில் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. அதனால தமிழ்நாட்டிலே எந்த இடத்துல இந்த முதல் மாநாட்டை நடத்தினால் சரியாக இருக்கும் என்று பல மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுல பல நாட்களாக ஆய்வு செய்து வந்தார் புசி ஆனந்த் அவர்கள். அந்த வகையில அவர் சேலம் போய் அந்த ஆய்வு செய்து வந்தார். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்களை நேரடியாகவே பார்வையிட்டு அந்த இடத்துல அவர் அந்த மாநாட்டை நடத்த போறாரு. சேலம், தர்மபுரி நிறைய இடங்களை நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா குறிப்பா இப்ப எந்த இடத்துல நடத்த போறாங்கன்ற ஒரு முடிவுக்கு அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். குறிப்பா 4 இடங்களை அவங்க தேர்வு செய்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பாக கோயம்புத்தூர் தேர்வு செய்திருக்காங்க, அதே நேரத்துல சேலம் தேர்வு செய்திருக்காங்க, திருச்சி, மதுரை, இந்த 4 இடங்கள் தான் அவங்க குறி வச்சு இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை அவர்கள் நடத்த வேண்டும் என்று அதை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநாடு நடக்கும் போது இதற்கு ஒரு 10 லட்சம் பேர் அந்த இடத்துல பங்கேற்கக்கூடிய வகையில அதற்கான வசதிகள், அதற்கான கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய வகையில அந்த திடலானது இருக்க வேண்டும். அப்பதான் அந்த 10 லட்சம் ரசிகர்களாகட்டும், மக்கள் தொண்டர்களாகட்டும் அனைவரும் செல்லக்கூடிய வகையில போக்குவரத்து வசதி அந்த இடத்துல இருக்கணும். அப்ப அதற்கு உகந்த இடமாகத்தான் அந்த இடத்தை பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு ஒரு பெரிய அளவுல எழுச்சி பெறக்கூடிய அளவுல, பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெறக்கூடிய அளவுல இருக்கணும்னா இந்த கட்டமைப்புலாம் சரியாக இருந்தால் மட்டுமே அது சரியாக, இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறக்கூடிய வகையில அமையுன்றதுனால ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் காய் நகர்த்தி வருகிறார் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களே சொல்லலாம். இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்கள்னா, இவர்கள் எந்த மாவட்டத்தை தேடி, எந்த இடத்துல அவர்கள் திடல் தேடி அலைந்து, எந்த இடத்துல இந்த இடத்த ஓகே இந்த இடம் கரெக்டா அமையும், ஒரு பெரிய இடமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் கூடும் வகையில இருக்கு, இதுல ஒரு 5 லட்சம் பேர் கூடும் வகையில இருக்கு, எந்த இடத்த அவர்கள் குறிவைத்து அந்த இடத்துடைய அந்த தனியாருக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் அந்த இடத்துடைய அந்த ஓனரிடம் அனுமதி பெறலாம் என்று அவர்கள் கேட்கும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அதிர்ச்சி கூட்டும் தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த ஓனர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என நிறைய முதலாளிகளுடைய எதிர்ப்பு நேரடியாக இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய தகவல்கள் வருது. இப்போ நம்ம பார்க்கும்போது இது ஆளுங்கட்சியோட அழுத்தமா இருக்குமா, நடிகர் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காத செய்யக்கூடிய வேலைகளாக இருக்குமா, நிறைய விமர்சனங்கள் நிறைய அரசியல் தலைவர்களே முன்வைக்கக்கூடிய நிலையில இப்போ இதற்கான மாநாட்டை தமிழ்நாட்டில் தான் நடத்த வேண்டும், தமிழ்நாட்டில் அதற்கான கட்டமைப்பு உள்ள இடத்தில் தான் நடத்த வேண்டும். குறிப்பாக செப்டம்பர் மாதமே இந்த மாநாட்டை நடத்தி முடித்து விட வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் புசி ஆனந்த் அவர்கள் மிக ஒரு தூரித நடவடிக்கையோடு மிக வேகமாக ஒரு வேலையை செய்து வருகிறார்னே சொல்லலாம். அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் தாண்டி விட்டால் அது மிக மழை காலமாக மாறிவிடும் சூழ்நிலையில அந்த மழை காலத்துல ஒரு அரசியல் கட்சி மாநாடு என்பது நடப்பது மிக 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 ஒரு கேள்விக்குறியான ஒரு மாநாடாகவே அமைந்துவிடும் என்று பலருடைய விமர்சனங்களை அவர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதனால மழை காலத்துக்கு முன்பாகவே இந்த மாநாட்டை புசி ஆனந்த் அவர்கள் நடத்தி விட வேண்டும் என பல இடத்துல தேடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் மதுரையில அவர்கள் தேர்வு செய்திருக்காங்க, அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல தேர்வு செய்திருக்காங்க, சேலம்ல தேர்வு செய்திருக்காங்க, திருச்சியில தேர்வு செய்திருக்காங்க. இந்த 4 இடங்கள்ல எந்தாவது ஒரு இடத்துல இந்த மாநாட்டை சரியாக நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தெல்ல தெளிவோட அவருடைய பார்வையில இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தூரித நடவடிக்கையை எடுத்து செல்கிறார்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய நேரடி கவனத்திற்கே இந்த முதல் மாநாடானது சென்று விட்டது என்று சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறக்கூடிய நிலையில இது அந்த மாநாடு எப்படி நடக்க போகிறது என்று பல விமர்சனங்கள் வந்த நிலையில இதுல நேரடியாகவே நடிகர் விஜய் அவர்களே இதுல அவர் பங்கேற்றிருக்காரு. அவரே எந்த இடத்துல நடத்துறதுன்றதெல்லாம் உறுதி செய்திருக்காங்கன்னே சொல்லலாம்ன்றத இன்னும் ஒரு சில தினங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளிவந்துவிடும் என்பது ஒரு உண்மையான கருத்தாக இருக்கிறது. அதனால ரசிகர்கள்
இந்த முதல் மாநாட்டை எந்த அளவுக்கு கொண்டாட போறாங்க, எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு இருக்க போகிறது, நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கொள்கை எது மாதிரி இருக்க போகிறது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களை சார்ந்து இருக்க போகிறது, எந்த அரசியல் கட்சிக்கு எதிராக இவருடைய கொள்கைகள் இருக்க போகிறது என்பதெல்லாம் இந்த மாநாடு மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். அதனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு என்பது மிக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமா இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் இப்பதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வராருன்றதெல்லாம் கிடையாது. அவர் ஏற்கனவே இந்த திடல் தேடி அலையக்கூடியது இந்த மாநில பொதுச் செயலாளர் குஷியானந்த் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் எப்பொழுது கட்சியாக உருவெடுக்க போகிறது என்று இந்த விமர்சனங்கள் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கான அந்த அரசியல் அழுத்தங்கள் அதிகமாகவே வந்திருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த லியோ திரைப்படத்தின் ஆலய லான்ச் சென்னையில நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற போகிறது என்றெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் காட்டி அந்த லியோ ஆடியோ லான்ச் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த படம் வெளியான பிறகுதான் லியோ சக்சஸ் மீட் தான் சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்றது. குறிப்பா அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில ஒரு திட்டம் இந்த மாநில பொதுச் செயலாளர் குஷியானந்த் அவர்கள் பார்த்திருந்தாரு. அப்போ விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பார்த்திருந்தாரு. ஆனா அதற்கெல்லாம் நிறைய அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லைன்னு நிறைய விமர்சனங்கள் அப்பயே இருந்தது. இதெல்லாம் அவர்களுக்கு இந்த அனுபவம் இப்போ புதுசா வந்தது கிடையாது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு இந்த அனுமதி கிடைக்கவில்லை, திடல் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்பது அவர்களுக்கு அந்த அனுபவம் என்பது இப்பொழுது வந்ததல்ல, இதற்கு முன்பே இருந்ததுதான். அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தினார். அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் முதல்ல அவர்கள் பங்கேற்கிறதா இருந்தது. அதற்கு முன்பு ஒரு 6000 பேர் பங்கேற்கிறதா இருந்தது. அதுக்கு முன்பு அவர்கள் திட்டம் போட்டது என்ன என்று பாத்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் ரசிகர்களும் அந்த இடத்துல வர வைக்கணும்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதற்கு ஏற்றது போல ஒரு மிகப்பெரிய ஒரு திடல் இருந்தால் தான் அந்த விருது வழங்கும் விழாவை மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெறலாம் எதிர்பார்த்தாங்க. அதற்கு குறிப்பாக மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதிகள்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க, அந்த கல்யாண மண்டபத்துல எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த இடத்துலயும் அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்கல. அதனால அந்த முதலாளிகள் மறந்து விட்டார்கள். ஆனா அந்த இடத்துல நிறைய அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, நிறைய அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல குறிவைத்து நடத்துவார்கள் என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு சென்னையிலே சில இடங்கள் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எப்போ இந்த அரசியல் கட்சியாக அவர்கள் உருவெடுத்து வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்கான அரசியல் அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாகத்தான் இப்ப இந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தேடி இப்போ அவர்கள் அலையக்கூடியதை பார்க்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு சலைமானது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் பல முறை அனுபவப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டங்கள் நடத்தும் போது அவர்களுக்கு இந்த அனுமதி எல்லாம் மறுக்கப்பட்டு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல நடத்துறதுலாம் தலைவா திரைப்படம் ரிலீஸ்ல இருந்து இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கு. அதனால இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில இருந்து வந்தாலும் அது கிட்டத்தட்ட மாநாடு உறுதி செய்யப்பட்டது கூடிய இதாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு ஒன்று கோயம்புத்தூர், இல்ல திருச்சி, மதுரை, சேலம், இந்த 4 இடங்களை தவிர வேற எங்கேயும் போகாது. அதற்கான உறுதியான அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னும் 2-3 நாட்கள்லயே கூட வெளியே வரலான்ற ஒரு தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. அதனால ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாலாம் இருக்காது. ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் அனுபவப்பட்டதுதான். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னு அவங்க நிறைய விருப்பங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த விருப்பங்கள் அவர்களுக்கு நிறைவேறல. அதே நேரத்துல ஒரு குறைந்த அளவிலேயே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த சக்சஸ் மீட்ல பங்கேற்று இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த மாணவர்களுக்கு விருது வழங்குவதால நிறைய பேர் வருவதாக இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவிலே மாணவர்களுடைய பெற்றோர்களும் விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் குறுகிய அளவுல தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அது மாதிரி இந்த மாநாடம் பெரிய அளவுல இல்லாம அவர்களுடைய ரசிகர்கள் குறைவான அளவுல வர வைத்து நடத்தி விடுவார்களா அப்படின்ற குருட்டு மனப்பான்மை என்பது இருக்கவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா இந்த மாநாடு என்பது அரசியல் மாநாடு.
அரசியல் மாநாட்டை பொறுத்தவரையில எவ்வளவு பேர் வந்தாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டாக தான் அமையும். அது மிகப்பெரிய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வரவேற்பை சேர்க்கக்கூடிய வகையில தான் அமையும். அதனால இந்த மாநாடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் நபர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில அதற்கான வசதிகள் படைத்த இடமாகவும், போக்குவரத்து வசதிகள் இருக்கக்கூடிய இடமாகவும், உணவுகள் சமைத்து அவர்களுக்கு பரிமாறக்கூடிய இடமாகவும், அதற்கெல்லாம் ஒரு ஏற்ப இடமாக தான் அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் குறிவைத்து விட்டார்கள். இன்னும் 3 தினங்கள் அதை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று தகவல் வெளியாயிருக்கு. நன்றி, வணக்கம்.